ஏய், வக்கீல்னு சொல்லிட்டு இருக்கோம், அது கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா? ஹலோ, நீங்கள் முதல்ல வண்டியை விட்டு இறங்கி டிக்கியை தராங்க, வண்டியை செக் பண்ணணும். ஐம் ரியலி சாரி சார், பேப்பர்ஸ் இருந்தாங்க. சார், பேப்பர்ஸ்லாம் வேணாம். நீங்கள் முதல்ல இறங்கி வண்டி டிக்கியை ஓப்பன் பண்ணுங்க. முதல்ல வண்டி டிக்கி ஓப்பன் பண்ணுங்க. சார், எஸ் சார், ஓகே சார், சரிங்க சார், ஓகே சார். சார், நீங்கள் முதல்ல வண்டி எடுங்க, ஏதோ கடத்தல் லாரி வருதான். சரிங்க சார், நீங்கள் முதல்ல கிளம்புங்க. ஏய், முடியாது முடியாது. நீங்க வண்டியை செக் பண்ணி சொல்லுங்க, நல்லா செக் பண்ணது அப்புறம் நாங்க கிளம்புறோம். இரு சிவம். சார், கிளம்புங்க சார். சரிங்க சார், இதோ கிளம்புறேன் சார். முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அரசி, வாய் மூடு. ஏய், சரிங்க சார், வரோம். மழை வரும் போல இருக்க. வாங்க வாங்க வாங்க. வாசிவம். என்னப்பா, எதுக்கு இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? தூங்கி இருக்கலாம்ல. டேய், நீங்க வருவீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தூக்கமே வரலடா. பிள்ளைங்க வர சாப்பிடாம தூங்கி இருக்கோம். அதான் தோசை ஊத்தி கொடுக்கலான்னு அம்மாவும் நானும் காத்துக்கிட்டு இருக்கோம். இனியா, தம்பி கூட்டு உள்ள போ. போப்பா. ஏ கலை, நீயும் வா. போ. அரசி, நீ எதுக்கு இறங்குன? நீ வண்டியில ஏறு, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். நீ என்ன வீட்டுல கொண்டு போய் விடுறத ராஜசேகர் பார்த்தானா அவ்வளவுதான், என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். நான் இங்க தங்கிட்டு காலையில போயிடுறேன். இங்க தங்கறதுக்கு உனக்கு வசதி பத்தாது, உனக்கு இங்க சரியா வராது. சிவம், நம்ம எல்லாரும் இதுக்கு முன்னாடி இதை விட இன்னும் சின்ன வீட்டில் தான் இருந்தோம். அதுவே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போவும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஆமா, ஓவியா எங்க? ஓவியா அப்பா அங்க வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு மாமா. சிவம், பேக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள வை. இல்லப்பா, இருக்கட்டும், காலையில் எடுத்துக்கலாம். அப்படியா? சரி, வாங்க உள்ள போலாம். நீங்க போங்க. போ லட்சுமி. என்ன செய்ய போற? எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அவனோட பாடியை டிஸ்போஸ் பண்ண போறேன். எங்க கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுவேன்? நான் புதைக்க போறேன். அதான் எங்க? நான் பாத்துக்கிறேன் அன்பு, நீ வரி பண்ணிக்காத. இல்ல, நீ எங்க புதைக்க போறன்னு எனக்கு தெரியணும். என்கிட்ட சொல்லு சிவம். வா. என்ன பண்ற அன்பு? யாராவது கேட்டாங்கன்னா என்ன ஆவறது? இந்த பிரச்சனைக்கு மொத்த காரணமும் நான் தான். நீ ஏதாவது பண்ணி உனக்கு பிரச்சனை வரதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். ஏற்கனவே என்னால உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். பாஸ்கர் சம்பந்தப்பட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது என்னோடயே போகட்டும். உன்னையோ நம்ம வீட்டு ஆளுங்களையோ பாதிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். சிவம், என் பிள்ளைங்களை மட்டும் நீ பாத்துக்கோ, அது போதும். அன்பு, என்ன சொல்ற நீ? திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. நீ வேற நான் வேற கிடையாது. இத நம்ம ஒன்னா சேர்ந்து சரி பண்ணணும். அப்ப சொல்லு, அவன் பாடியை என்ன பண்ண போற? அந்த பாடியை எங்கேயும் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ண முடியாது. வேற எங்க கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணாலும் பாடி போலீஸ் கிட்ட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைச்சதுன்னா ஒட்டு மொத்தமா எல்லாரும் மாட்டிப்போம். அதனால என்ன செய்ய போற? பாடிய இங்கதான் புதைச்சாலும். என்ன நீ இப்படி சொல்ற? இங்கேயே புதைச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நம்மளால இருக்க முடியும்னு சொல்றியா? பாடியை இங்க புதைச்சிடலாம். ஒரு மாசம் கழிச்சு வீடு மாத்தி வேற எங்கேயாவது
இங்க யாராச்சும் தோண்டி பார்த்து பாடி கிடைச்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அன்பு, சில விஷயங்கள்ல என்ன நீ நம்பிதான் ஆகணும். நான் ஒரு விஷயம் பண்றேன்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கும். இதை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, நம்ம திருவிழாவுக்கு போனோம், திரும்ப வந்தோம், அவ்வளவுதான். நடுவில் நடந்த விஷயத்த நீ மறந்துடு. இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அன்பு, புரியுதா? சிவம், அங்கதான் திருவிழால சுத்தி சுத்தி ரொமான்ஸ் பண்ணீங்கல்ல, அப்புறம் என்ன திரும்ப வீட்டு வாசல்ல உட்காந்து பேலன்ஸா? வாங்க போலாம். இல்ல ஒண்ணும் இல்ல அன்பு, லக்கேஜ் எல்லாம் ஒன்றும் எடுத்துட்டு வர வேணான்னு அவன் சொன்னான்ல. ட்ரெஸ் மாத்திக்கிறதுக்கு ஏதாவது சாரி இருந்தா கூட. என்ன அன்பு, நான் என் வாழ்க்கையில எல்லா பொருளையும் உன் கூட தானே ஷேர் பண்ண வேண்டியதா இருக்கு. நீ உன் சாரியை கூட என் கூட ஷேர் பண்ண மாட்டியா? அரசி, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? உனக்கு புடவை தானே வேணும், எடுத்து தரேன், போ. அன்பு, நாளைக்கு காலையில் அரசியை கிளப்பி விடுற வரைக்கும் அவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட அவன் நம்மளை மாட்டி விட்டுருவான். சிவம், என்னாச்சு? அது பாடியை இங்கேயே புதைக்கிறதா சொல்றேன். ஆனா யாராவது பார்த்துட்டா, இல்ல வீட்ல யாராவது பார்த்துட்டாங்கன்னா? அன்பு, இது நடக்கிறப்ப யாரும் கண் முடிச்சிருக்க கூடாது. அதுக்கு நாம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். சிவம், தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோமே. போலீஸ் கிட்ட போய் நடந்தது இதான்னு சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நீ கோர்ட்ல வாதாடி என்ன வெளியில கொண்டு வந்துட மாட்ட? ஆஹா, இல்ல அன்பு, இது மர்டர் கேஸ். என்னதான் நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் மர்டர் கேஸ்ல உனக்கு மினிமம் சென்டென்ஸ் ஆவது கிடைக்கும். அதனால்தான் இதை இப்படி டீல் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன பண்ணலாங்கிறத யோசிப்போம். வா, யோசிச்சு என்னன்னு செய்யலாம். வா. அன்பு, நீ உள்ள போன வர. என்ன சிவம், அன்போட புடவையை கேட்டதும் அன்பை விட நீ ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட? நான் சும்மா தான்ப்பா கேட்டேன். நாம யூஸ் பண்றது மத்தவங்களுக்கு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன அன்பு? சரி சரி, கபோர்ட்ல என் பழைய சாரீஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு, நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட கேட்டிருந்தா நான் என்னோட புடவையை கொடுத்துருப்பேன்ல. புடவையில என்ன இருக்கு? அத்தை, என்னத்தை இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? புடவைய பார்த்து தானே சிவமே மயங்கினா என்கிட்ட. என்ன இருந்தாலும் அன்பு புடவை வித்துட்டு இருந்தவ தானே. அவளை மாதிரி எனக்கு புடவை செலக்ட் பண்ண தெரியாது. என்ன மாதிரி கோர்ட்டுக்கு போறவங்களுக்கு அது தேவையும் இல்லை. என்ன வெறுப்பேத்தணும் தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப அதுக்கு எனக்கு டைமும் இல்ல, பொறுமையும் இல்ல. எனக்கு தூக்கம் வருது. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்.
ஏய், என்ன அன்பு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நான் உன்னை எப்பவுமே வெறுப்பேத்தணும்னு நினைச்சதே இல்ல. ஆ, நீ இன்னும் என்ன பழைய அரசியாவே நினைச்சிட்டு இருக்கல்ல? நான் மாறிட்டேன் அன்பு. அரசி, இப்போதைக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு எல்லாரும் டயர்டா இருக்கும். காலையில எந்திரிச்சு எல்லாரும் வேலைக்கு போகணும்ல, சீக்கிரம் போய் தூங்கு. அப்பா, ஆ நீங்களும் போய் தூங்குங்க. சரிப்பா. மாமா, அத்தை, பனங்கற்கண்டு, மஞ்சள், மிளகு போட்டு பால் காய்ச்சிருக்கேன். அதை குடிச்சிட்டு போங்க. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். அத்தை, அதை குடிச்சா நல்லா தூக்கம் வரும் அத்தை. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா, நாங்க போய் தூங்குறோம். ஆ. வா இனியா. சரிடா சிவா. ம், சரி. குட் நைட் பா. குட் நைட். குட் நைட் மா. போடா போய் தூங்கு. அன்பு, ம்? கலைக்கும் பாரதிக்கும் பால் கொடுத்தியா? அப்பவே கொடுத்துட்டேன். அவங்க குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க. என்ன அன்பு, எல்லாருக்கும் ஸ்பெஷல் பால் கொடுக்குற, எனக்கு எதுவும் இல்லையா? இந்த பால்ல குடும்ப பாகுபாடெல்லாம் பாப்பீங்க? வெறும் உங்க குடும்பத்தாளுக்கு மட்டும்தான் அந்த பாலா? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய், இரு, இதையே நான் குடிச்சுக்கிறேன். சிவத்துக்கு வேற பால் எடுத்துட்டு வந்து கொடு. ம்? அரசி, நீயும் போய் தூங்கு. ஆமா ஆமா, எனக்கும் ரொம்ப தூக்கம் வருது. ம். என் அன்பு, நீ இன்னும் சிவத்துக்கு பால் கொண்டு வந்து தரவே இல்லையே. நான் வேணா போய் கொண்டு வரட்டுமா? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். என்ன அன்பு, இந்த ஹெல்ப் கூட நான் செய்ய மாட்டேன்னா என்ன? நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஆ, சரி, என்னன்னு தெரியல, எனக்கு தூக்கம் வருது. நான் போய் தூங்குறேன். குட் நைட். இந்த மாதிரி பிளான் பண்ணி எல்லாரையும் ஏமாத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்றும் இல்லை அன்பு, நீ போய் பசங்களோட பாடு, நான் பார்த்துக்கிறேன். அன்பு, நீ இன்னும் தூங்கலையா? இல்ல சிவம், எனக்கு தூக்கம் வரல. என்னமோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பாஸ்கரை நான் என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவனால எனக்கு தொந்தரவுதான். என் ஆயுசுக்கும் நான் அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி அவன் பண்ணிட்டான்.
மத்தவங்களுக்கு வேணா இது தெரியாம இருக்கலாம். ஆனா என் மனசாட்சி என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குமே. நான் எப்படி இனிமே நிம்மதியா இருப்பேன்? ஏன் சிவம், என் வாழ்க்கை மட்டும் மத்த பொண்ணுங்க வாழ்க்கை மாதிரி நார்மலாவே இல்ல? வருத்தப்படாத அன்பு. சில பேருக்கு அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கை தானாவே கிடைக்கும். சில பேருக்கு அது போராடினா தான் கிடைக்கும். நீ பாரு அன்பு, கடவுள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. உனக்கு அந்த வாய்ப்பை இப்ப கொடுத்திருக்காரு. இதுவா வாய்ப்பு? காலம் பூரா நான் தப்பு செஞ்சுட்டேன்னு கில்ட்டி ஃபீலோட வாழணுமா? இந்த மேட்டரை நீ இவ்வளோ சீரியஸா எடுத்துக்காத. நீ இதுக்காக இவ்வளோ வருத்தப்படுறது நீ அவனுக்கு கொடுக்கிற மரியாதை. அந்த மரியாதைய நீ அவனுக்கு தராத. சிலர் அவங்களாவே தப்பு பண்ணுவாங்க, சிலரை மற்றவங்க அந்த தப்பை பண்ண தூண்டுவாங்க. இதுல தப்பு பண்றவங்களை விட தூண்டுறவங்க தான் குற்றவாளி. இப்ப உன்னோட நிலைமையும் அதுதான். அதனால தான் சொல்றேன், நீ இதை நினைச்சு கவலைப்படாத. ஏன் அன்பு, உனக்கு என்ன பிடிக்குமா? உனக்கு இதுக்கு பதில் தெரியாதா? எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ சொல்லு. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன எப்போ பிடிக்க ஆரம்பிச்சது? உன்னை முதல்ல பார்த்தனே அப்ப இருந்து. நான் உன்கிட்ட எவ்வளவு கோவப்பட்டிருப்பேன், டார்ச்சர் கூட பண்ணிருக்கேன். உனக்கு என் மேல கோவமே வரலையா? நீ அப்படி நடந்துக்கும் போதுதான் உன் மேல இருந்த காதல் எனக்கு இன்னும் அதிகமாச்சு. காதல்னாலே அப்படித்தானே? சரி, இப்ப மாதிரியே என்ன எப்பவும் லவ் பண்ணுவியா? கண்டிப்பா. நிஜமா சொல்லு. உனக்கு பசங்களை ரொம்ப பிடிக்குமா இல்ல என்ன ரொம்ப பிடிக்குமா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். பொய் சொல்லாத. உனக்கு இனியாவை தானே ரொம்ப பிடிக்கும். இனியாவை விட உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனியா கலை பாரதியை நேசிக்கிறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் ஆள் கிடைச்சிருச்சு. அதனால எனக்கு இப்ப அந்த கவலை இல்லை. என்னோட மொத்த லவ்வும் உனக்கு தான். உன் முன்னாள் மனைவி அடுத்த ரூம்ல தான் இருக்கா. எப்படா சான்ஸ் கிடைக்கும் நம்மள பிரிக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. தெரியும். அதுக்காக அவ எவ்வளவு பெரிய டிராமா வேணாலும் போடுவா. அதுவும் எனக்கு தெரியும். எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கே. இல்ல, அரசி என்கிட்ட பேசும்போதெல்லாம் உனக்கு என் மேல இருக்கிற பொசசிவ்னஸ் அதிகமாகுது. அதை பார்க்கறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காகவாது அரசி அடிக்கடி இங்க வரணும். ஓ, சிவம், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் சாஞ்சுக்கிட்டுமா?